விஜயை தூக்கி லாக் பண்ணி வச்சதுக்கு காரணமே இவங்க எல்லாத்தையும் டக் டக்குன்னு நம்ம இதுக்குள்ள கொண்டு வரணும் தான். பாருங்க, டிடிவி போயிட்டாரு, அன்புமணி போயிட்டாரு. அதாவது நீ அங்க பாசிபிலிட்டின்னு பாக்குற எல்லா இடத்துலயும் கதை உடச்சிட்டு நீ இந்த பக்கம் ஓடி வந்துருவன்றதுதான். புத்தி உள்ள யாருனாலும் இதை பண்ணுவாங்க அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, தேமுதிகாக அந்த புத்தி இல்லை அப்படிங்கறதுதான் நிதர்சனம். இப்படி எல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. நீங்க 0.5% ஓட்டு வச்சிருக்கீங்க, உங்களை நம்பி யாரும் கிடையாது, நீங்க தான் மத்தவங்களை நம்பி இருக்கிறீங்கன்ற அந்த நிதர்சனம் புரியணும். நாங்க பண்ணையாராவே வாழ்ந்ததுக்காக எல்லாரும் நம்மளை பண்ணையாராவே ட்ரீட் பண்ணுவாங்கன்றது கிடையாது. உங்களோட பெரும் பண்ணையாருங்க இவங்கெல்லாம். இப்படி பேரம் பேசிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் நட்டாத்தல் நிக்க வேண்டியதுதான். அதை அமித்ஷா ஒரு அழுத்தத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் அவர் உள்ள கூட்டு வராங்க தோணலை. கெயின் யாருக்கு அப்படின்னா என்டிஏ கூட்டணி கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதான் அப்பாவுக்கும் பையனுக்கு சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பிளஸ். அப்படி இல்லை அப்படின்னா நீ அட்லீஸ்ட் விஜய் கட்சிக்காவது போ. அங்க போயிட்டீங்கன்னாவது நீ திமுக தான் திட்டிட்டு இருப்ப. நீ ஒருவேளை திமுக கூட்டணியில போய் சேர்ந்துட்ட அப்படின்னா நீ நெதம் 24 மணி நேரம் அன்புமணி திட்டுறதையும் அன்புமணி இருக்கிற கூட்டணி திட்டுறதையும் பொழப்பா வச்சிருப்ப. அது பெரிய எங்க இதுல துண்டு விழுந்த மாதிரி ஆயிரும். எடப்பாடி அவர்களின் ஆசையும் இந்த முறை திமுகவை வீழ்த்துவது கிடையாது. கட்சி பாரு, நான் தான் இன்னும் வச்சிருக்கேன். 2021 தேர்தல் அப்ப ஒன்றிணைந்த கட்சி, இப்ப 2024 தேர்தல்ல கூட்டணி இல்லாத கட்சி. இப்ப டிடிவிக்கு நான் திருப்பி சில சீட்டுகள் ஜெயிக்கிறேன்னு நிரூபிக்க வேண்டியிருக்கு. அப்ப எல்லாத்துக்குமே தங்களோட பலத்தை நிரூபிக்க வேண்டிய எலெக்ஷன் தான் இது வழியா. அவர்கள் யாருக்கும் திமுக தோக்க போதுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. இவங்க என்ன அடிச்சாலும் பிஜேபின்ற வார்த்தையை வாயில வர மாட்டேங்குது இவங்களுக்கு, தாவேக்காக்கு. அப்ப அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கோப்பா அப்படிங்கறதான் அவங்களோட பெனிஃபிஷியல் அப்ரோச்சா இருக்கும் இல்லையா. அதை தாண்டி அவரை வச்சா பல இடத்துல ஜெயிக்கலாம் அப்படிங்கலாம் கிடையாது. என்ன அப்படின்னா அதிமுக பாமக சேர்ந்தால்தான் ஜெயிக்க முடியும்னு பல தொகுதிகள் இருக்கு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அப்ப அடுத்தபடியா பாக்குறோம், தமிழகம் வர இருக்கிறாரு திரு அமித்ஷா. ஏற்கனவே மோடி அவர்கள் வந்தாரு, என்டிஏ கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தினாரு. அதுல ஓரளவு டிடிவி தினகரன், அதே போல அன்புமணி பாமக இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் வச்சு ஒரு என்டிஏ ஒரு மாஸ் ஒரு கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்லாம் கட்டமைச்சாங்க. இப்போ அமித்ஷா வர்றாரு. குறிப்பா 3 தலைவர்கள் இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறாங்க. சோ அமித்ஷா வருகையில இவங்களை எல்லாம் எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த அணிக்குள்ள கொண்டு வரதுக்கு பண்ணுவாங்களா? எப்படி பாக்குறீங்க? அதாங்க, அது விஜயை தூக்கி லாக் பண்ணி வச்சதுக்கு காரணமே இவங்க எல்லாத்தையும் டக் டக்குன்னு நம்ம இதுக்குள்ள கொண்டு வரணும் தான். பாருங்க, டிடிவி போயிட்டாரு, அன்புமணி போயிட்டாரு. அதாவது நீ அங்க பாசிபிலிட்டின்னு பாக்குற எல்லா இடத்துலயும் கதை உடச்சிட்டு நீ இந்த பக்கம் ஓடி வந்துருவன்றதுதான். இது புத்தி உள்ள யாருனாலும் இதை பண்ணுவாங்க அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, தேமுதிகாக அந்த புத்தி இல்லை அப்படிங்கறதுதான் நிதர்சனம். தேமுதிக இன்னும் ஏதோ பேரம் பேசுற மாதிரி இந்த நம்ம அம்மா அப்பாலாம் சில டெக்னிக் பண்ணுவாங்க. சின்ன வயசுல அது புரியாது, இப்ப பார்த்தா கடுப்புலாம் ஆகுது. ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கடையில போயிட்டு கேட்டு இருப்பாங்க. அவங்க ஏதாவது 100 ரூபா பண்ணுவாங்க, இவங்க மனசாட்சி இல்லாம 40 பண்ணுவாங்க. நம்மளுக்கு நம்மளுக்கு 100 ரூபா பொருள் 95 ரூபாய் கேட்கறதுக்கே கூச்சமா இருக்கும். இவங்க ஈவி இறக்க மேடம் 40 ரூபா பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில 50 ரூபா 60 ரூபாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேசாம நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஓடி இந்தாங்க 60 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இது நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கோம். இந்த பேரம் திமுக அதிமுக இப்படியே பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க பிரேமலதா. இப்படி எல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. நீங்க 0.5% ஓட்டு வச்சிருக்கீங்க, உங்களை நம்பி யாரும் கிடையாது, நீங்க தான் மத்தவங்களை நம்பி இருக்கிறீங்கன்ற அந்த நிதர்சனம் புரியணும். நாங்க பண்ணையாராவே வாழ்ந்ததுக்காக எல்லாரும் நம்மளை பண்ணையாராவே ட்ரீட் பண்ணுவாங்கன்றது கிடையாது. உங்களோட பெரும் பண்ணையாருங்க இவங்கெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க பண்ணையாருக்கு அடங்கி போகணும்னு சொல்ல, உங்க வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நெகோசியேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்குமான பேச்சுவார்த்தை, பேரம் கிடையாது. இப்படி பேரம் பேசிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் நட்டாத்தல் நிக்க வேண்டியதுதான். அதை அமித்ஷா ஒரு அழுத்தத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் உள்ள கூட்டு வர மாட்டாங்க, கூட்டு வராங்க தோணலை. ஏன்னா ஓபிஎஸ் இடம் இருந்தவர்கள் எல்லோரும் திமுக சென்று விட்டார், என்டிஏக்கு. ஏன்னா ஓபிஎஸ்ஐ உள்ளே கூட்டு வருவதற்கு எடப்பாடி அவர்களுக்கு எந்த நாட்டமும் இருப்பது போலவும் இல்ல அவருக்கு அதை விரும்புவது போலவும் தெரியல. அதே சமயம் ஓபிஎஸ் உள்ள வருவதனால அப்படியே ஒரு 10 சீட்டு ஜெயிப்பாங்களானா அதுவும் கிடையாது. அவர்களுக்கு சீட்டு ஜெயிச்சு கொடுக்குறாள் திமுக சேர்ந்தாங்க.
ஒருத்தர் கட்சி அரசியல் வாழ்க்கையை விட்டே விலகுவதாகலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மேக்சிமம் என்ன, நீ வேணா தாவேக்காக்கு போய்க்கோ, புதுசா ஒரு கட்சி மாதிரி ஆரம்பிச்சு தாவேக்காக்கு போய் சேர்ந்துக்கோ, அவ்வளவுதான் ஒழிய அதுக்கு மேலலாம் அங்க வந்து ஒரு வாய்ப்பு கிடையாது. ராமதாஸ் ஐயாவை டிஎம்கேவே வந்து ஈவன் ஓபிஎஸ் அவர்களோட வந்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதாகலாம் நம்ம தகவல் பார்த்தோம் இல்லையா? இப்ப தேனி மாவட்டம் அதை தாண்டி தென் தமிழகத்துல அந்த அவர் சார்ந்த சமூகத்தினுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்றத்திற்கு ஒரு தேவைப்படும் என்ற ரீதியிலும் பல கால்குலேஷன் இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா? அதை அவர் வாங்கி தர போறாருன்றத கேள்வி. அதாவது என்னன்னா, அவரை அவமதித்து விட்டால் வாக்குகள் இழக்கும். அது ஏன்னா அது சாதிய உணர்வு அப்படிங்கிறது. இன்னைக்கு பாமகவுக்கு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, அந்த பாமக எந்த மக்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுதோ அந்த மக்களுக்கு ராமதாஸை கேவலப்படுத்தினால் நமக்கு ஒரு சுயமரியாதைக்கு இழுக்கை போன்ற ஊதி பெருக்கும் வண்ணம் ஊடகங்கள் இயங்குது. அப்ப அப்படி இருக்கும்போது அதாவது அந்த அரசியல் கட்சியை தாண்டி சாதி உணர்வுன்றது செயல்படும். அப்ப ஓபிஎஸ் அவர்களை யாரும் அவமானப்படுத்திட்டா, இப்ப மேடையிலேயே வச்சு இப்ப ஆதவர்ஜன எல்லா தலைவர்களும் பேசுற மாதிரி ஓபிஎஸ் பேச முடியாது, திமுக அதிமுக அப்படி பேசினா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா அதுக்காக அவர் வந்தாதான் அந்த வாக்குகள் வருமானு கேட்டா வராது. நெகட்டிவ் எஃபெக்ட் ஜாஸ்தி. ஒரு தப்பு பண்ணும்போது நெகட்டிவ் எஃபெக்ட் ஜாஸ்தி. நான் அதை வந்து சரி செய்யறோம் அப்படின்னு அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா அதனால வர பாசிட்டிவ் ரொம்ப கம்மி. அப்ப என்னன்னா வேணும்னா திமுக இணைஞ்சுக்கோங்க, இல்லையா ஒரு சின்ன கட்சி வாங்கிட்டு சின்ன கட்சியை உருவாக்கி வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா ஒரு சீட் 2 சீட்டு உங்களுக்குன்னு அலோகேட் பண்ண மாதிரி தருவோம் நம்ம இல்லையா. அதை விட பெரிய லாபம்லாம் அங்க ஒன்றும் கிடையாது. இன்னொன்னு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறது தயக்கம். இன்னைக்கு என்ன சொல்றாரு பேட்டியில, நான் வந்து ஒன்றிணைக்கணும், ஒரே அதிமுகங்கிற ஒன்றிணைந்த அதிமுக உருவெடுக்கணும், அதுதான் என்னுடைய இன்னும் கோரிக்கையா இருக்கு, என்னுடைய முழு இதுவா செயல்படுறேன் அப்படின்றாரு. அதனால அவரால் திமுகவிலையும் இணைய முடியாது, இன்னொரு புது கட்சியும் உருவாக்க முடியாது. அவரு 3ஆம் முறையா கேசப்பட்டு இலவ கார்த்திகளையா உட்காந்துருக்கிறாரு. அப்ப வந்து அதான் அவருக்கும் சரி ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் சரி அந்த சமூகம் சார்ந்த வாக்குகளை இழக்கக்கூடாதுன்னு ஒரு மரியாதை நிமித்தமாக ஏதேனும் செய்வார்களோ ஒழிய அதை வந்து ஒரு கூட்டணி போர்ஸாக இவங்க 2 பேர்த்தையுமே பார்க்க முடியாது அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ இப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் இப்போ முடிவு எடுக்காம இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் இன்னைக்கு என்ன சொல்றாரு செங்கோட்டையன் அவர்கள், எங்க கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஒருவேளை அவர் டிவிகேவுக்கு போறாரு அப்படின்னா டிவிகேவுக்கு பலன் கிடைக்குமா, அல்லது ராமதாஸ் அவர்கள் நம்பி இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்கள் மற்றும் அவருடைய நிர்வாகிகளும் சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதேனும் கெயின் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? ஒரு கெயினும் கிடையாது. கெயின் யாருக்கு அப்படின்னா என்டிஏ கூட்டணி கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா அவர்களோட இலக்கு என்னன்னா இங்க கொண்டு வர, அதாவது அப்பாவுக்கும் பையனுக்கு சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பிளஸ். அப்படி இல்லை அப்படின்னா நீ அட்லீஸ்ட் விஜய் கட்சிக்காவது போ, அங்க போயிட்டீங்கன்னாவது நீ திமுக தான் திட்டிட்டு இருப்ப. நீ ஒருவேளை திமுக கூட்டணியில போய் சேர்ந்துட்ட அப்படின்னா நீ நெதம் 24 மணி நேரமும் அன்புமணியை திட்டுறதையும் அன்புமணி இருக்கிற கூட்டணி திட்டுறதையும் பொழப்பா வச்சிருப்ப. அது பெரிய எங்க இதுல துண்டு விழுந்த மாதிரி ஆயிரும். இவங்க என்ன அடிச்சாலும் பிஜேபின்ற வார்த்தையை வாயில வர மாட்டேங்குது இவங்களுக்கு, தாவேக்காக்கு. அப்ப அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கோப்பா அப்படிங்கறதான் அவங்களோட பெனிஃபிஷியல் அப்ரோச்சா இருக்க முடிய. அதை தாண்டி அவரை வச்சா பல இடத்துல ஜெயிக்கலாம் அப்படிங்கலாம் கிடையாது. என்ன அப்படின்னா அதிமுக பாமக சேர்ந்தால்தான் ஜெயிக்க முடியும்னு பல தொகுதிகள் இருக்கு. குறிப்பாக எங்க ஊர் சேலத்துல பல தொகுதிகள்ல அதிமுக பாமக சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியும். 2 பேரும் ஸ்பிளிட் ஆனா யாரும் ஜெயிக்க முடியாது. அப்ப அப்படி இருக்கிற சூழல்லாம் ஐயா பேசுறதுக்கான மதிப்பு இருக்கு. ஐயாட்ட கட்சி கட்டமைப்பு கிடையாது, இளைஞர்கள் கிடையாது, ஆனா ஐயா பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது அவர் போய் திமுக கூட்டல சேர்ந்தாருன்னா பெரிய சலசலப்பா இருக்கும். அதுக்கு பதிலா நீ தாவேக்கால இருந்துட்டு புலம்பிட்டே இருக்க, திமுகவை திட்டுங்க, அது போதும் அப்படின்றத அவங்களோட அப்ரோச்சா இருக்கும். இப்போ இந்த 3 தலைவர்கள்ல என்டிஏவுக்கு போக சான்ஸே இல்லைன்னு சொல்லக்கூடிய பட்டியலில் நீங்க யார் சொல்வீங்க? 3 தலைவர்கள்ல என்டிஏவுக்கு போக சான்ஸே இல்லைன்ற பட்டியல் வந்து மோஸ்ட்லி ஓபிஎஸ் தான். மோஸ்ட்லி ஓபிஎஸ் தான். மற்றபடி பார்த்தா தேமுதிக வந்து போக சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து அவர்களோட வலிமையினால கிடையாது, அவங்களோட அறிவின்மையால தான். அறிவு இருந்தா அவங்க வந்து டக்குன்னு போய் நேரத்துக்கு சீட்டை வாங்கி செட்டில் ஆயிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அப்ப டிஎம்கேவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அதை வந்து அவங்க விரும்புறாங்க. கண்டிப்பா இருக்கு. தொடர்ந்து அவங்க தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க, பெருசா பலன் அடையல. இப்ப டிஎம்கே சொற்ப சீட்டுகள் கொடுத்தாலும் நம்ம வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஆனா இவங்க என்னன்னா சொற்ப சீட்டு கொடுத்து இப்ப விருதுநகர்லாம் கண்டிப்பா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
மாணிக்கம் தாகூர் எவ்வளோ சொல்ற உயர்த்தினாலும் அங்க ஸ்ட்ரென்த் தேமுதிக இருந்தது. ராதிகா ஒருத்தர் இருந்ததுனால மாணிக்கம் தாகூர் ஜெயிச்சார் இந்த முறை. அப்படிதான் அங்க வந்து கல யதார்த்தமா இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியில் சேர்ந்தா கண்டிப்பா ஒரு சீட் 2 சீட் ஜெயிக்கலாம். ஆனா இவங்க என்ன இதோட நிம்மதியா இருந்தா பரவாயில்ல, எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும்னு கேக்குறாங்க. இப்ப ராஜ்யசபா சீட்டுங்கிறதே எனக்கு உடன்பாடு கிடையாது. எதுக்கு உனக்கு தரணும் ராஜ்யசபா சீட்டு? இப்ப கமலஹாசனுக்கு மக்கள் நீதி மையத்துக்கு தந்ததே கடுப்பு தான். ஆனா அவராது எந்த கணக்குல விட்டுலாம்னா, இப்ப சச்சின் டெண்டுல்கர், இளையராஜா, அமிதாப் பச்சனுக்கு தந்த மாதிரி அவர் ஒரு நிபுணர், பல மருத்துவர்களுக்கு, அக்ரிகல்ச்சரலிஸ்டுக்கு எல்லாம் தருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிபுணருக்கு தந்தாங்க. இளையராஜா ஐயாவுக்கு தந்தாங்க. அதான் அந்த மாதிரி ஒரு நிபுணருக்கு தந்தாங்கன்ற கணக்குல கமலஹாசன் மன்னிச்சு விட்டலாம். பிரேமலதா என்ன பண்ணாங்கன்னு ராஜ்யசபா, அது பேருங்க, அது மாநிலங்கள் அவைங்க. மாநிலங்களுக்கு என்னங்க பண்ணாங்க பிரேமலதா? ஏன் மாநில உரிமையை மீட்டு கொடுத்தாங்களா? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த ராஜ்யசபா சீட்டுங்கிறது கேட்கறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்படின்னும் போது ஏற்கனவே பாருங்களேன், காங்கிரஸ்ல இப்ப வந்து போன முறை எம்பியா இருந்த திருநாவுக்கரசர் அவர்கள் இப்ப எம்பியா இல்ல. அது போன்ற நபர்கள் இருக்காங்க. அப்புறம் திமுகவிலேயே இந்த போன ரவுண்ட்ல எம்பி சீட், ராஜ்யசபா எம்பி சீட் கிடைக்காதவங்களா இருப்பாங்க. இவங்க எல்லாம் விட்டுட்டு தேமுதிக எதுக்கு தருவாங்க அவங்க? அப்ப அதனால அதெல்லாம் வந்து கேட்காம ஒழுங்கா போய் ஏதாவது ஒரு கூட்டணியில் அவங்க சேர்ந்தாதான் அடுத்த தேர்தல் கட்சியாவது இருக்கும். இல்லைன்னா கட்சி இருக்காது அடுத்த தேர்தலுக்கு அப்படின்றத பாக்கணும். சோ அமித்ஷாவோட வருகை, அதுக்கு அடுத்து என்டிஏ வந்து இப்ப அடுத்தடுத்து பிரதமரும் இப்ப அடிக்கடி வர இருப்பாரு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னிலைப்படுத்தி. நீங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த தேர்தல் என்பது ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் இல்ல, அந்தந்த கட்சிகளுடைய தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான தேர்தல்னு சொல்லியிருந்தீங்க. அது சம்பந்தமா கொஞ்சம் விளக்கம் தர முடியுமா? கண்டிப்பாக இந்த தேர்தல் வந்து பிஜேபிக்கு ஸ்கெட்ச் சேகருக்குள்ள சௌந்தர் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்கெட்ச் வந்து டிஎம்கே கிடையாது. பிஜேபி ஸ்கெட்ச் அதிமுக விழுங்க வேண்டும் அப்படிங்கறதுதான். எடப்பாடி அவர்களின் ஆசையும் இந்த முறை திமுகவை வீழ்த்துவது கிடையாது. கட்சி பாரு, நான் தான் இன்னும் வச்சிருக்கேன். 2021 தேர்தல் அப்ப ஒன்றிணைந்த கட்சி, இப்ப 2024 தேர்தலில் கூட்டணி இல்லாத கட்சி. அந்த கூட்டணியை மேனேஜ் பண்ற அளவுக்கு கட்சி கட்டமைப்பு நான் தான் வச்சிருக்கேன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது. அப்பாவிட்ட இருந்து உடஞ்சு போனதுக்கு அப்புறம் கட்சி என்கிட்ட தான் இருக்குன்னு அன்புமணிக்கு ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்குது. இப்படி எல்லா ஆக்டர்ஸ்க்குமே இப்ப டிடிவிக்கு வந்து நான் திருப்பி வந்து சில சீட்டுகள் ஜெயிக்கிறேன்னு நிரூபிக்க வேண்டியிருக்கு. அப்ப எல்லாத்துக்குமே தங்களோட பலத்தை நிரூபிக்க வேண்டிய எலெக்ஷன் தான் இது வழியா. அவர்கள் யாருக்கும் திமுக தோக்க போதுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. திமுக தோக்க போற நிலைமை இருந்தா நீங்க இன்னைக்கு களம் இப்படி பாத்துக்கவே மாட்டீங்க. எல்லாரும் இப்ப நம்ம இவ்வளவு சாகவாசமால உட்காந்து பேசிட்டே இருக்க முடியாது. அது இன்னும் வேற மாதிரி இருக்கும். 2011, 2016 நம்ம பார்த்திருக்கோம். 2021 அளவு கூட வீரியம் இல்லாம தான் இருக்குது இப்ப அப்படின்றத பாக்குறோம் நம்ம. ஆனா டிஎம்கே தன்னுடைய ரெஜிமை வந்து ஒரு சேர செகண்ட் டைம்லாம் வந்து அவங்க பண்ணதே கிடையாது. திமுக அவருடைய 5 வருஷம் ஆட்சி பண்ணுது அப்படின்னாலே மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி வந்துடும், ஆன்டி இன்கம்பன்சி வந்துடும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? சோ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு வந்துருமா? அண்ணாகாலம் பிறகு கலைஞர் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அந்த தேர்தலில் மட்டும் 67, 71 தேர்தலில் மட்டும் தான் வெற்றி பெற்றாங்க ஒரு சேர. அந்த ரெக்கார்டு திருப்பியும் நீங்க வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, திமுக 3 தேர்தலில் ஜெயிச்சதும் கிடையாதுல்ல. 2019, 21, 24 3 ஹேட்ரிக் அடிச்சிருக்காங்களா? வரலாறுல ஹேட்ரிக் அடிச்சது இல்ல. இது காரணம் வந்து திமுகவோட பலம் அப்படிங்கிறது இல்லாம ஆன்டி இன்கம்பன்சி இப்பயும் தான் இருக்குது திமுகவுக்கு. திமுக மேல விமர்சனம் எல்லாம் இருக்குது. அந்த விமர்சனத்தை யார் கை கொள்றாங்க, யார் அதை வந்து புதாகரமாக்குறாங்கன்றதுதான் இருக்கும் இல்லையா? அது வந்து திமுகவே தான் தலையில மண்ணவாரி போட்டுக்கோன்னா எதிர்பார்த்துக்க முடியாது. அவனே அவன் சட்டையை கழிச்சுவான், அவனே அவனை அடிச்சுப்பானா, எதுக்கு நீ இருக்கிற? அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்களேன். தமிழ்நாடு முழுக்க திமுகவை எதிர்த்து இந்த பிரச்சனைக்கு மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்கன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுங்களேன். அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் எதிர்கட்சி வந்து உருவாக்கல. அப்படி உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்து திமுக வீட்டுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அப்படிலாம் ஒரு வாய்ப்பும் ஏற்படல. எதிர்கட்சி எதிரணி அப்படிங்கிறது அது நாத்தாக்கா, தாவேக்கா, என்டிஏ கூட்டணியாக சிதறொன்று கிடக்கும் போது அந்த வாய்ப்பெல்லாம் எதுவும் கிடையாது. சார், இப்ப நீங்க சொல்றது ரெண்டா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, இந்த ஆட்சிக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு, அப்படி இல்லாட்டி இல்லப்பா ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருக்கு, வலுவான எதிர்கட்சி இல்ல. எப்படி மத்தியில வந்து பாஜகவுல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, எதிர்கட்சி வலுவா இல்ல அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கா? எப்படி பார்க்கணும்? இல்ல, அது ப்ரோ இன்கம்பன்சி கண்டிப்பா உரிமை தொகையை ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா அவங்க உரிமை தொகையை கண்டினியூஸா பாக்குறாங்க. திமுக வந்து 6 மாசம் கொடுத்து நிறுத்திடல, கண்டினியூஸா பாக்குறாங்க. பிளஸ் முதலாம் ஆண்டு கொடுத்தவர்களை விட சில லட்சம் பேர் அடுத்த ஆண்டு விடுபட்டு போச்சுன்னு சேர்த்திருக்காங்க. அப்ப அவங்க மக்கள் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பாக்குறாங்க. அதே போல இவ்வளவு காலமாக இருந்த பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க.
அப்படிங்கிறத பாக்குறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அது நல்லதா, ஆட்சி நல்லதா இருக்குதா கெட்டதா இருக்குதா அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து ஆகச்சிறந்த பாலாறும் தேராரும் ஓடும் ஆட்சின்றது கிடையாது. நான் 2016ல இருந்து 21 என்னென்னலாம் நடந்துச்சுன்றத பார்த்தேன். இப்பயும் தொழிலாளர்கள் போராடணும். இப்பயும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டம் இருக்கு. ஆனா போராடி சில விஷயங்களை இங்க சாதிக்கவாது முடியுது. அங்க சில விஷயங்களை சாதிக்க கூட முடியல. டாஸ்மாக் எதிராக இப்ப நாங்க போன வாரம் வந்து டாஸ்மாக் எதிராக போராடணும். இப்ப அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்குது. புகார் மனு கொடுக்கணும். இப்படி ஒரு ப்ராசஸ் போகுது. ஒரு போராட்டத்தின் விளைவாக ஒரு ப்ராசஸ் போகுது. அங்க டாஸ்மாக் எதிராக போராட்டம் என்ன பண்ணீங்க? தேச விரோத வழக்கு போட்டீங்க. அவர் கோவன் அவர்களை தேச விரோத வழக்கு போட்டு உள்ள வச்சீங்க. அப்ப இந்த வித்தியாசத்தை களத்தில் போராடுபவர்களும் சரி, அந்த பாதிப்புக்குள்ளார மக்களும் இந்த வித்தியாசத்தை பாக்குறாங்க. இதுவும் வந்து எங்களுக்கு வந்து அப்படியே வந்து சொர்க்க பூமியா வச்சிருக்கிற ஆட்சி இல்ல. இது ஹார்டு, அது இம்பாசிபிள். ஹார்டுக்கும் இம்பாசிபிளுக்குமான வித்தியாசம் வந்து மக்களுக்கும் தெரியுது, கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியுது, களப்போராளிகளுக்கும் தெரியுது. இதுதான் நம்ம சொல்ல வருது. இது வந்து அப்படியே வந்து பயங்கர ப்ரோ இன்கம்பன்சின்றது கிடையாது. ஆனா ப்ரோ இன்கம்பன்சிக்கான பல வேல்யூகள், பல திட்டங்கள் இருக்கு. இளைஞர்கள் வந்து அந்த நான் முதல்வன் திட்டத்துல பயன்படும் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு பிரச்சாரமாவே ஆயிட்டாங்க. அவங்க வந்து ஏன்னா ஒரு அரசாங்கத்தின் உதவியில நான் வந்து மேல வரேன். அது அரசாங்கத்தின் உதவி கிடையாது, அது அரசாங்கத்தின் கடமை. ஒரு மாணவர் நல்லா படிக்க வேண்டியதுதான் அவரோட கடமையோடைய. 1 கோடி பேரோட போய் போட்டி போட்டு தான் அவர் ஒரு வேலையை வாங்கணுன்றது மாணவரோட வேலை கிடையாது, கடமை கிடையாது. அது இந்திய அரசியலமைப்பின் வேலை. அந்த இந்திய அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தும் அரசாங்கங்களின் வேலை. அதை இந்த ஆட்சியில சில பேருக்கு செய்ய முடிஞ்சது அப்படின்றத அந்த மாணவர்கள் வந்து ரொம்ப பூரிப்பா பாக்குறாங்க இல்லையா? அது ஒரு பெரிய பிரச்சாரமாகுது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்போ இறுதியான ஒரே ஒரு விவகாரமாக, இப்போ பிரச்சாரமும் வந்து துவங்க போறதாக திராவிட முன்னேற்ற கழகத்துல அபிஷியலா அறிவிச்சிட்டாங்க. பிப்ரவரி 1 ஆன்வர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து 234 தொகுதிகளிலுமே வந்து பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரங்களை துவங்கிடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வந்திருக்கு. பிப்ரவரி மாசம் மட்டுமே 5 மாநாடு வந்து திமுக சார்பில் நடத்த போறதாக வந்து அறிவிப்பு வந்து வந்திருக்கு. இப்போ திமுகவோட சேர்ந்து இப்போ நீங்க கூட்டணி கட்சியில இப்ப இடம் பெற்றிருக்கிறீங்க. இப்ப நீங்களும் இப்போ களத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ வந்துரும். இன்னும் 4 நாட்கள்ல பிப்ரவரி வந்துச்சுன்னா, இப்ப நீங்க பிப்ரவரி இறுதியிலேயே என்னுடைய அறிவிப்பு வந்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க களத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துரும். எதை முன்னிலைப்படுத்தி வாக்கு சேகரிக்க செல்வீர்கள்? என்ன நேரட்டிவா இந்த டிஎம்கே அலையன்ஸ் வந்து செட் பண்ணும்? அதாவது திமுக வந்து பிப்ரவரி 1 தான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றதுதான் வேடிக்கை. அவங்க ஏற்கனவே ஆரம்பிச்சு அது வந்து முழுவீச்சுல போய்கிட்டு இருக்கு. இப்ப வந்து அபிஷியலா இந்த புரியுது தொகுதி வாரி பிரச்சாரங்கள். இப்ப களத்துக்கு போகும்போது திமுகவுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது வந்து அவங்க மளிகை ஜாமான் லிஸ்ட் கணக்கா ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த திட்டம் அந்த திட்டம், அதை அறிவிச்சோம் இதை அறிவிச்சோம், அதை சாதனை இதை சாதனை, பொருளாதார வளர்ச்சியில 11.6% வளர்ச்சி அப்படின்னு அவர்களுக்கு மூச்சு விடாம ராப் பாடல் பாடுவதை போல ஒரு 50-60 பாயிண்ட்டுகள் இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு என்ன முக்கியமானது இருக்கு அப்படின்னா, இந்த ஆட்சியில பலன் பெற்ற மக்கள் என்ன சொல்கிறார்களை வச்சு ஒரு பிரச்சாரம், அது ஒரு வடிவம். இன்னொரு வடிவம், என்னென்ன போராட்டங்களை நாம் முன்னெடுத்ததில் நாம் வெற்றி கண்டிருக்கிறோம். இப்ப முன்னாடி ஆட்சி காலத்துல நாங்க போராடும் போது எங்களால் வெற்றி காண முடியல. ஆனா இந்த ஆட்சி காலத்துல இவங்க கூட்டணியில் இருப்பதனால எங்களுக்கு செவி சாய்த்ததால நிறைவேற்றி. இப்ப பாருங்க, இன்னைக்கு ரவிக்குமார் அவர்களின் அழுத்தத்தின் காரணமாக அந்த தடுப்பூசி வந்து, அந்த புற்றுநோய்க்கான தடுப்பூசியை வந்து HPV வேக்சின் இந்தியாவிலே முதல் முறை ஒரு மாநிலம் போடுது. அது யாருனால நடந்தது? விசிகானால நடந்தது. அப்ப அது போல நாங்கள் போராடியது, நாங்கள் அழுத்தம் கொடுத்தனால இதெல்லாம் நடைபெற்றது. இப்ப விசிகா வந்து என்ன சொன்னா, துணை திட்டத்துக்கான சட்டம் ஏற்றிருக்கிறாங்க. எங்களின் அழுத்தத்தின் காரணமாக மாநிலத்தில் அட்டவணை சாதிக்கான ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதே போல சிபிஐ சிபிஎம்மும் நாங்க இன்னென்ன கோரிக்கையெல்லாம் வச்சோம். இப்ப ஸ்டேட் லெவல்ல பார்த்தா தெரியாதா இருக்கும் மக்களுக்கு. ஆனா இப்ப திருவாரூர்ல போய் களப்பிரச்சாரம் செய்யும் போது அந்த பகுதியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் அரசாங்கத்திட்ட என்ன கோரிக்கையை வச்சாங்க, என்னத்துக்காக போராட்டம் நடத்தாங்க, அதுல என்ன நிறைவேற்றப்பட்டது அப்படின்றது அந்த ஊர் மக்களுக்கு தெரியும், அந்த ஊர்ல இருக்கிற விவசாயிகளுக்கு தெரியும், விவசாய தொழிலாளர்களுக்கு தெரியும். அப்ப அதையெல்லாம் சுட்டிக்காட்டி பிரச்சாரம் நடக்கும். கண்டிப்பாக இப்ப வந்து பாராளுமன்றத்துல முக்கியமான பிரச்சனைகளுக்கு வந்து கேள்வி எழுப்பி அதன் வழியாக சில தீர்வுகளை கண்டிருக்கிறாங்க. இப்ப அதை வச்செல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்ப எல்லாருக்குமே வந்து நெட்டாக கடைசி 5 வருஷத்துல பார்த்தா அப்படியே தலைகீழா மாறி, அதான் நான் சொன்ன மாதிரி சொர்க்க பூமி பிறந்தரல, ஆனா இன்கிரிமெண்டலா சேஞ்ச் இருக்கு. அந்த இன்கிரிமெண்டல் சேஞ்ச், அந்த பகுதி அளவு மாற்றத்தை வைத்துதான் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்றதான் பார்க்கணும். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்கள் மத்தியில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.